நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு என் மருமகளை என் கூட அமுச்சு விட மாட்டேன், அவ்வளோதானே, நான் சொல்கிறத நீ கேட்க மாட்டேன், அப்படி தானே இசைக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இங்கே பாருத்த, உன் பேச்சு கேட்டு தானே நான் வந்துட்டு அங்கே இருந்தேன். ஆனால் நீ வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிருந்தா அந்த ஒரு தீக்குச்சி என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும். அதுக்கடுத்து நீ இப்போ பேசிகிட்டு இருக்கே நான் நல்லா வாழணும்னு, அது எங்கத்தை என்னால் வாழ்ந்திருக்க முடியும். நான் என் அன்னை சொல் பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னை பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஆக மொத்தத்தில் யாருமே நான் சொல்கிறத கேட்க மாட்டேறீங்க, என் பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னு நான் இப்போ போகிறேன். ஆனால் நீயே ஒரு புரிஞ்சுக்கிடுவ, அத்தை நீ சொன்னதெல்லாம் சரிதான், உன் கூட இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு நீயே சொல்லுவ பாரு, அப்போ இருக்கட்டும்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயத்தில் அந்த திக்க சவுந்தரபாண்டி அவங்கள தான் காமிச்சிட்டு இருக்காங்க. என் பேரை வந்துட்டு நாரடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஆமலை தம்பி இவங்க யாரையுமே விடவே கூடாது, முக்கியமாக அந்த விரும்ப இருக்கானே அவந்தால திக்கத்துக்கு வந்துட்டு பேனர் வச்சு பிட்டு நோட்டீஸ்லாம் கொடுத்து உன்னை கிளின்னு கிழிச்சு உன் பேரையே வந்துட்டு ஊருக்குள்ளே டாட்டாராக கிழிச்சு தொங்க விட்டுவிட்டான். உன் வேட்டி தொங்குச்சுல அந்த மாதிரி அவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏக்கா இதுக்கெல்லாம் வந்துட்டு ஆதாரப்புள்ளி யாரு, இங்கே ஒருத்தி கிடக்காளே அவளை அந்த நசுக்கியும் தான், அவள் வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவங்களுக்கு ஏண்டுக்கிட்டு போய் நிற்பா, புருஷன் பேர் இப்படி நாரிட்டு கிடக்கேன்னு இந்த எந்த ஏதுன்னு வீட்டுக்கு வந்திருக்காளா பாருங்க, இன்னைக்கு அவள் வரட்டும், அவளை உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சிவபாலனும் பாக்கியமும் வர்றாங்க. அதை பார்த்ததுமே ஏலே வர்றாங்களே அப்படின்றாங்க. விறுவிறுன்னு சவுந்தரபாண்டி போயிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. என்ன திறந்த வீட்டுக்குள்ள ஏதாவது நாய் விளையிற மாதிரி விறுவிறு நீங்கள் பாட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்ல, ஏன்பா இப்படிலாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்க, அம்மா இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு யாரை கேட்கணும், அம்மாவுக்கு தான் இந்த வீடு, அவங்களுக்கு எல்லா உரிமை இருக்குது, நான் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு வரணும்னு ஒரு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல, கேட்கணும்ல, என்கிட்ட கேட்டு தான் வரணும், நீ அந்த நசிக்கிக்கு சப்போர்ட் பண்ணி போனீங்கல்ல, எதுக்குள்ள வீட்டுக்குள்ளே வர்றீங்க, எதுக்கு வந்து அப்படியே போயிட வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, அப்படியே போயிடுறது எல்லாம் எங்கள் விருப்பம், இங்கே பாரு எம்மா நான் தான் சொன்னல இந்த ஆளை நம்பி இங்கே வராதன்னு சொல்லிட்டேன், அதான் அவ்வளோ தூரம் சொல்லிச்சுல, அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு என்ன பேச்சு பேசுகிறா பாரு, இதுகளுக்காக வந்தா இதுங்க நம்ம தலையில ஏறி உட்காந்துருங்க போல அப்படின்னு சொல்ல, யாரில் வேற சொன்னா உங்களை, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்ல, இப்போ எதுக்குள்ள இந்த ஆள் இந்த குதிக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் வந்துட்டு கேட்குறாங்க. இன்னுமா புரியலமா, ஊருக்குள்ள எவனாவது வச்சு செஞ்சிருப்பான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நம்ம சண்முகம் தான் பேரை நாரடிச்சிட்டாம்ல, அதனால தான் குதிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கிண்டல் பார்த்தா ஒரு கோவம் வந்துடுது. திட்டுறதுக்காக போக, இவர் கிடக்காரு, ஏலே நீ போல, இவரை எப்படி சமாளிச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் அனுப்பிச்சு விட, உனக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சுல, நீ எப்படி இந்த வீட்டில் இருக்கன்னு நான் பார்க்குறேன், வாடி வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு தலைமுடியை பிடிச்சி எடுத்துட்டு வந்து வெளியில் போட்டுறாங்க. நீ வெளியில் கிட, இல்லைன்னா எங்கேயாவது போ, உனக்கு வீட்டுக்குள்ளே மட்டும் இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தள்ளி விட்டுரு. பாக்கி அவங்க வெளியிலே நின்றுக்கிட்டு இருக்காங்க. நைட் ஆகிடுது, அப்படி இருந்தும் வர்ற மாதிரியே தெரியல. அந்த இடத்துக்கு சிவபாலன் வர்றாங்க. உள்ளே வந்துட்டு சவுந்தரபாண்டி அவங்க அக்காலாம் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏலே சனியா மானங்கிட்டவனே, என்னடா சமைச்சிருக்க நீ, உன் பொண்டாட்டி உனக்கு குழம்பு சுட வச்சு கூட சொல்லித்தரலையா அப்படின்னு சொல்ல, அது சொல்லி கொடுத்தா நான் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புலம்பிட்டு இருக்க. கிறுக்கு பயல, என்னத்தையாவது வைடா, அந்த தயிர் எடுத்து வைடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏக்கா அவளுக்கு பசிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்ல, அதே தாண்டா எனக்கும் சந்தேகம் அப்படின்னது, அவளை ட்ரைனிங் ஓலக்கா, என் ட்ரைனிங்கு பார்த்தையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க. சிவபாலன் அவங்க அம்மா வந்த நிலைமையில பார்த்ததும் அழுக ஆரம்பிச்சிடறாரு. ஏமா அந்த மனுஷனை பாரு என்ன பண்ணிட்டு இருக்காரு, இவரை நம்பி தான் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கியா, இப்போ அந்த ஆளை என்ன பண்ணுற பாரு, யோ சந்திரபாண்டி வெளியில் வாயா அப்படின்னு சொல்லிட்டு கத்த. சவுந்தரபாண்டி வெளியில் வராங்க. என்னடா எதுக்கு இப்போ ஒத்த ஓட்டை வந்து கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நீ என்ன மனுஷனா மிருகமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் மிருகம்னா நீ மிருகம் தாண்டா, எனக்கு தானே நீ பிறந்த அப்படின்னு கேட்க, அதை நினச்சதான் எனக்கு வெக்கமாக இருக்கா அருவருப்பாக இருக்குது, உனக்கு போய் பிறந்தேன்னு நினச்சது, அம்மாவை போய் இப்படி வெளியில் பார்த்துட்டு இருக்கா, அவங்களுக்கு இந்த வீட்டில் எல்லா உரிமை இருக்குது, வீட்டுக்குள்ளே விடு அப்படின்னு கேட்க, ஏன் வீட்டுக்குள்ளெல்லாம் விட முடியாது, ரெண்டு பேரும் வெளியில் போங்க, நீ வர வேணாம் அவளும் வர வேணாம், வீட்டை விட்டு வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிக்கிறாங்க. இங்கிட்டு வந்துட்டு எம்மா இந்த அசிங்கம் எல்லாம் தேவையா, வாமா அத்தா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, எதுக்குடா அங்கே வரணும், நான் இப்போ அங்கே வந்தேன்னா இசைக்கு கூட்டு போனது சரிதான் ஆகிடும், நான் செத்தாலும் இந்த வீட்டில் தாண்டா சாவேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீ இப்படி கூப்பிட்டா வரமாட்டேன், இரு என்ன பண்ணுறேன் பாரு, நான் அத்தானோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலன் கிளம்பிடு. அந்த பக்கம் வந்துட்டு ரத்னா சமைக்கிறதுக்கு வர்றாங்க. அப்போ பரணி வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுற அப்படின்னு கேட்க, இது ஏன் வீடு தானே, இனிமேல் வந்துட்டு என்ன ரூல்ஸ் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காது அப்படின்னு சொல்ல, நல்லதுக்காண்டி தான் நான் வந்துட்டு வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் பண்ணேன், அதில் தப்பு இருந்துச்சுன்னா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன், நேருக்கு நேராக பேசு அப்படின்றாங்க. இந்த அண்ணின்ற அதிகாரத்தை என்கிட்ட வச்சுக்கிறாத, எங்கள் அண்ணனோட வச்சுக்கோ, இனிமேல் என்கிட்ட இந்த மாதிரி ரூல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத, ஏன் விருப்பப்படி தான் நான் இனிமேல் நடப்பேன், இது ஏன் வீடு, எங்கள் அண்ணன் சொன்னதை கேட்டேல அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு அங்கேருந்து வந்துட்டு கிளம்பிடுறாங்க. பரணி மட்டும் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அடுத்த சீனில் பரணி வந்துட்டு கட்டிலில் படுத்திருக்காங்க. ரத்னா பேசுகிறதே நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு சண்முகம் வராங்க. இல்லை என்ன தூங்காமல் விட்டு படுத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்துக்கிறேன். என்னல கோவமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கோவம் இல்லை, நீ சொன்னா நாப்பில் என்ன தீர்த்து வைக்க போறியா அப்படின்னு சொல்லி பரணி கேட்குறாங்க. புரியுது கோவமாக இருக்க, ரத்னாவை இசைக்கு கூட்டு வந்தது உனக்கு கோவம் அவ்வளோதானே, இங்கே பாரு உனக்கு வேணால் அது தப்பாக படலாம், எனக்கு சரிதான்,
முத்துப்பாண்டி வேணா இங்கே வந்து வாழ சொல்லு அப்படின்னு சொல்ல, அது மாதிரி எங்கப்பா சொன்னால் நீ என்னடா செய்வ அப்படின்னு கேட்க, நான் ஒன்று இந்த வெங்கடேஷ் மாதிரி கேன பையன் கிடையாது, உங்கள் அப்பா மாதிரி பெத்த பிள்ளைக்கே சாப்பாடு போடுறதுக்கு என்றவன் கிடையாது, நான் வந்துட்டு நல்லா தானே வச்சுருக்கேன் உன்னை, அப்படி இருக்கும்போது நீ எப்படி போவ, நீ போக மாட்டல, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி எங்கள் அப்பா தான் அப்படி இருக்காரு, எங்கள் அண்ணன் வந்து கூப்பிட்டா என்ன செய்வ அப்படின்னு கேட்க, என்னத்தான் ஒன்று பேசாத படு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு அந்த இடத்துக்கு சிவபாலன் வர்றாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒன்று கூடிடுறாங்க. ஏன்டா இப்படி வந்து கத்திட்டு இருக்க நைட்டு அப்படின்னு கேட்க, அங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த ஆள் திருந்தவே மாட்டான், ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நான் ஒரு வேற ஐடியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெத்தா மீசையை முறுக்க சண்முகம். அதோட பார்த்தீங்கன்னா